அதிமுக தலைவர்கள் இது போன்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நான் அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியதே தவறு என்று நான் சொன்னேன். திமுக தானாகவே தோற்க போகுது. வேறு யாரும் அவர்கள் தோற்பதற்கு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. மதுரையில் மூர்த்தி அவரோட மனைவியை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காவலர் ஆக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று திரு தியாகராஜன் அவர்களுடைய தாயாரின் பதவிக்காலம் 2 நாட்களில் முடிவடைய இருக்கிறது. ஸோ அதுக்கு பிறகு அந்த இடத்துல என் மனைவி தான் இருக்கணும்ன்ட்டு மூர்த்தி முடிவு செய்கிறார். மொத்தம் 4 அணிகளாக மதுரை பிரிந்து கிடக்கிறது என்று சொன்னார்கள். இப்போது அதில் ஏற்கனவே அங்கே நிர்வாகிகள் நியமனம் செய்ததிலும் மூர்த்தி அவரது ஆதரவாளர்கள்லாம் போட்டு, அதாவது புறநகருக்கு போட வேண்டிய நிர்வாகியை தூக்கி மதுரை மாநகருக்கு போட்டு இது மாதிரி குளறுபடியெல்லாம் பண்ணி நிறைய பஞ்சாயத்துங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இது போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100 பிரச்சனைகள் இருக்கின்றன. திமுக தானாகவே தோற்கும்.